கேட்க உதவும் காது, மூச்சை சுவாசிக்க உதவும் மூக்கு, நாம் பேச உதவும் தொண்டை. இது மூணுத்தையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலான்றது தான் இந்த வாரம் டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வாரம் முழுக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலை சேர்ந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வெங்கட் கார்த்திகேயன் தான் நம்ம கூட இருக்காங்க. முதல் நாளான இன்னைக்கு காதுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நம்ம இந்த உலகத்தில் கேட்குற எல்லா விஷயமும் நம்ம காதால் தான் நம்மளுக்கு தெரியும். இதை தவிர காதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னது? காதை பொறுத்த வரைக்கும் நம்ம காது 3 வகை பிரிக்கலாம். வெளிக்காது, உட்காது, நடுக்காது, உட்காதுன்னு. இது ஒன்றுக்குமே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் உண்டு. as we know, காது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹியரிங். நம்ம காது சவுண்டை வந்து உள்ள வெளிக்காதுலேருந்து ஏற்றம் இல்லை காது ஜவ்வு மூலமாக உள்ளுக்குள்ளே 3 சின்ன போன்கள் இருக்குது, மேலியஸ், இன்கஸ், டேபிஸ். அது வழியாக உட்காதுக்கு போய் உட்காதுலேருந்து நரம்பு வழியாக போய் பிரெயினில் போய் ரீச் ஆகுது. ஸோ த சென்ஸ் ஆஃப் ஹியரிங் இது ஒரு அதிசயமான ஒரு கடவுளோட படைப்பு. அது நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்குறப்ப குழந்தைங்க காதால் கேட்டு அதை உள்ளுக்குள் வாங்கி அது மொழியாக வெளியில் வருது. ஸோ ஹியரிங் இருந்தால் தான் பேச முடியும் குழந்தைங்களால். ஸோ மொழிக்கு வந்து காது கேட்கும் சக்தி வந்து ஒரு இன்றியமையாத ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஹியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும்? நார்மல் பார்த்தா இப்போ நம்ம டெசிபல்ஸ்னு சவுண்டோட இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுவோம். ஸோ 0 டெசிபல்ஸ் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட கேட்க வேண்டிய ஒரு காதோட சக்தியாக இருக்கணும். இப்போ நார்மலாக விஸ்பரிங் பண்ணுறப்ப ஒரு 30-35 டெசிபல்ஸில் நம்ம கிசுன்னு பேசுகிறப்ப அது ஒரு 30-35 டெசிபல்ஸில் இருக்கும். நல்ல லவுட் ஜெட் இன்ஜின்ஸ் அது மாதிரிலாம் போகிறப்ப ஆல்மோஸ்ட் 120 டெசிபல்ஸ் வரைக்கும் போகும். ராக்கெட் லான்ச்சிங் பேட்ஸ்லாம் போகிறப்ப 140 டெசிபல்ஸ் வரைக்கும் போகும். ஐடியலாக இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்குலாம் அவங்க சொல்கிற மேக்ஸிமம் லிமிட் வந்து 85 டெசிபல்ஸ், நாட் மோர் தென் 85 டெசிபல்ஸ் ஃபார் 8 hours அவங்க பண்ணக்கூடாது. அது கீழே இருக்க வரைக்கும் காதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, ஒரு லிமிட் லெவல் நம்ம இயரிங் அந்த இதுக்கு எவ்வளோ டாக்டர்? நான் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ காது டெசிபிள்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு காது ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் போனால் வந்து நம்ம இயர் ட்ரம்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து இந்த ஜெட் போகும்போது 145 டெசிபிள்ஸ் அதெல்லாம் வந்து அப்நார்மல் நாய்ஸ். அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவுண்டாக தான் இருக்கும். நான் சொல்கிற இந்த 85 டெசிபிள்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் இல்லை பவர் டூல்ஸ் பண்ணுற நாய்ஸ் அதுவே கண்டினியூஸாக இருக்கப்போ காதுக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு, கண்டிப்பாக அது வந்து ஒரு டேமேஜ் பண்ண வரக்கூடிய சக்தி இருக்கும் அதுக்கு. ஓகே. ஸோ எப்போதுமே நம்ம வந்து நார்மல் வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 60 டெசிபிள்ஸ்க்குள்ளே எது இருக்கும் அது வந்து பெட்டர். ஓகே டாக்டர். நாட் ஓன்லி த இன்டென்சிட்டி, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்குறோம் அதை பொறுத்து இருக்குது. ஸோ ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டக்கும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து காது கேட்குற சக்தியை வந்து அது பாதிக்கக்கூடிய. ஓகே. ஸோ இவ்வளோ ப்ரெஷஸான இந்த காதுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன டாக்டர்? டிசீசஸ் அந்த மாதிரி? நான் சொன்ன மாதிரி காதை நம்ம 3 வகையாக பிரிச்சுட்டு வெளிக்காது, நடுக்காது, உட்காது. இது வந்து இந்த காது எல்லாமே மூக்கோடையும் ரிலேட்டட். மூக்கு, தொண்டை, அதனால தான் காது மூக்கு தொண்டைங்கிற ஒரு என்டை ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தால் இன்னொரு இடத்துலையும் ப்ராப்ளம் வர சான்சஸ் உண்டு. பட் நம்ம காது மட்டும் பார்த்துட்டோன்னா வெளிக்காது, நடுக்காது, உட்காது இதில் வந்து இன்ஃபெக்ஷன் இது பை வைரஸ் இல்லை பாக்டீரியா, ஈவன் ஃபங்கஸ், இது எந்த பகுதியை வேணால் இது வந்து டேமேஜ் பண்ணலாம். அதே மாதிரி காமனாக பார்த்தா வெளிக்காதில் வந்து வேக்ஸ் ஒரு காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், போத் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ ஃபார் பெரியவங்களுக்கும் வர ஒரு காமன் ப்ராப்ளம் அது. அதே மாதிரி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், ஸ்விம்மிங் பண்ணுறாங்க குழந்தைங்க, ஸ்விம்மிங் பண்ணிட்டு வருவாங்க, காதில் வந்து நிறைய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் உண்டு. காதில் வந்து காது ஜவ்வுன்னு சொல்கிற நம்ம இயர் ட்ரம்மில் வந்து ஒரு துவாரம் இல்லை ஹோல் வர சான்ஸ் உண்டு. அது ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லை ஒரு தப்பி தவறி யாரும் அடிச்சுட்டா கூட அது மேலே கூட அந்த
ஜவ்வு வந்து கிளியலாம். நான் சொன்ன மாதிரி இந்த நோஸ்க்கும் இயர்க்கும் உள்ள கனெக்ஷனில் சப்போஸ் நோஸில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் இயர்க்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனால் காது ஜவ்வு கிளியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது தவிர இது ஒரு நம்ம நடுக்காதில் வர இன்ஃபெக்ஷன் போனையும் அஃபெக்ட் பண்ணலாம். இது வந்து எலும்பில் சீல் பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம கொலஸ்டோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொலஸ்டோமா வந்து நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து இந்த காதில் இன்ஃபெக்ஷனில் ஒரு சேஃப் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நான் சொன்ன துவாரம்லாம் ஒரு சேஃப் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அன்சேஃப்ங்கிறது இந்த போனில் சீல் வர கொலஸ்டோமாங்கிறது. அது வந்து போனை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு நம்ம காதுக்கு பின்னாடி இருக்க போன் மாஸ்டாய்ட் போன் சொல்லுவோம். அது வெரி க்ளோஸ் டு த பிரெயின். அண்ட் ஆல்சோ நம்ம முகத்தை சப்ளை பண்ணுற நர்வ் ஃபேஷியல் நர்வ்னு சொல்லுவோம். அது நம்ம காது போன் வழியாக தான் வருது, மாஸ்டாய்ட் போன் வழியாக தான் வருது. இந்த மாதிரி காதில் சீல் வரப்போ அந்த கொலஸ்ட்ரோமா வரப்போ இது 2 இன்ஃபெக்ஷன்ஸ் எலும்புகளை அரிச்சு பிரெயின் உள்ள போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபேஷியல் நரம்பு ஃபேஷியல் நர்வ் அதை நரம்பையும் பாதிக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மிடில் இயரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஆட்டைட்டிஸ் மீடியா வித் எஃப்யூஷனுங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளம். சின்ன குழந்தைங்கள எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அடினாய்ட்ஸ்ங்கிற ஒரு கண்டிஷன். நம்ம டான்சில் எப்படி ரோட்டில் இருக்கோ அதனோட கவுண்டர் பார்ட் வந்து நோஸ்க்கு பின்னாடி அடினாய்ட்ஸ்ங்கிற ஒரு சத வளர்ச்சி இருக்கும். இது குழந்தைங்களில் அப் டு 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கம்மியாகும். சில குழந்தைங்கள அது அடிக்கடி இது இன்ஃபெக்ஷன் ஆகி அது வழியாக காதுக்கு அந்த நோஸையும் கனெக்ட் பண்ணுற டியூப் யூஸ்டேஷன் டியூப் சொல்லியும். ஸோ அடினாய்டு இன்ஃபெக்ஷன் வரப்போ இந்த யூஸ்டேஷன் டியூப் வழியாக இன்ஃபெக்ஷன் நடுக்காதுக்கு வந்து அதனால் நீர் போத்துக்க சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நீர் போத்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கு காது கேட்காமல் போகலாம். அது அவங்களால சொல்லவும் தெரியாது. சம்டைம்ஸ் அது அன்லெஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி பெயின் ஆனால் தான் அந்த டைம் வந்து டாக்டர்ஸோட ஹெல்ப்பை வந்து சீக் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது கூட அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப நாள் அவங்க ஹியரிங் லாஸோட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க வந்து சில ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து நடுக்காது. அதே மாதிரி உள்காதுன்னு வந்தீங்கன்னா ஒரு காமன் கண்டிஷன் நம்ம சின்ன குழந்தைங்களை பார்க்குறது வந்து பிறந்த உடனே காது கேளாண்மை. இன்னர் இயருங்கிற ஒரு சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ள சின்ன சின்ன நரம்புகள் இருக்குது. சில குழந்தைங்களில் அந்த நரம்பு வந்து நரம்புல இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சென்சிட்டிவ் ஹேர் செல் சொல்லுவோம், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களால் காது கேட்க முடியாது. அதை நம்ம சின்ன குழந்தைங்களே பிறந்த உடனே நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். 2 ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குது. எல்லாம் ஆட்டோபிளாஸ்டிக் எமிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஏபிஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் டயக்னோஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னர் இயரில் நாட் ஓன்லி ஹியரிங் பட் ஆல்சோ ஃபார் பேலன்ஸ். நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கனும் இன்னர் இயர்க்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நம்ம பேலன்ஸ் ப்ராப்ளம் வரப்போ இஎன்டி டாக்டர்ஸ்டையும் போகிறோம். ஸோ பேலன்ஸில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ காமனாக பார்க்குற நம்ம கண்டிஷன் வந்து இந்த பொசிஷனல் வெர்டிகோங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதில் வந்து இந்த சின்ன துகள்கள் ஒரு அறையில் இருக்க வேண்டியது இன்னொரு அறைக்கு போய் அது பேலன்ஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால வர ஒரு வெர்டிகோ இல்லை டிசீனஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மயக்கமான ஒரு நிலைமை ஒரு சான்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு இருக்கும். பொசிஷன் தலையை சேஞ்ச் பண்ணுறப்ப வர ப்ராப்ளம் அது தன்னாலவே சரியாகும். சில சமயம் டாக்டர்ஸ்ட்டை வந்து அது பொசிஷனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வர சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம வெளிக்காதுலேருந்து உட்காது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்க சான்சஸ். இதை தவிர நம்ம எதுவும் அடிபட்டோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலும் இந்த மூணு காதுமே எஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வேக்ஸ் பற்றி நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்கல்ல டாக்டர், ஸோ இந்த வேக்ஸ் பில்டப் எதனால் வருது? வேக்ஸ்ங்கிறது ஒரு நம்ம வெளிக்காதில் உள்ள சில கிளான்ஸ், ஸ்பெஷலைஸ் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணுற ஒரு ப்ரொடெக்டிவ் செக்ரீஷன்ஸ். அது வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு பாதுகாப்பாக அது கொடுக்குறது. வெளியிலேருந்து உள்ளே போகிற டர்ட்டோ காது ஜவ் வரைக்கும் உள்ளே போகக்கூடாது, அதுக்காக பண்ணுற ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான். அது வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்கும். சில பேருக்கு அது கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ இல்லையோ, சில பேர் ரொட்டீன்லி யூஸ் த இயர்பட்ஸ், அது வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு செயல். அது பண்ணுறப்ப நார்மலாக வெளியில் வர வேண்டிய வேக்ஸை நம்ம உள்ளுக்கு தள்ளி விட்ருவோம். அதனால நிறைய ப்ராப்ளம் வரும், இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட் ஷுட் நாட் பி டன். ஓகே, ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த வேக்ஸ்னால மட்டும்தான் வருதா, இல்லை இந்த காற்று படுறதுனால ஒரு அவுட்டர் அட்மாஸ்பியரில் வருதா, அந்த மாதிரி ஏதாச்சும் ரிலேட்டடாக இருக்கா? மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி
வெளியிலேருந்து வர சான்சஸ் வந்து ஒரு கண்டாமினேட்டட் வாட்டரில் எக்ஸ்போஷர், சப்போஸ் ஸ்விம்மிங் போகிறோம், அது ப்ராப்பர்லி நாட் குளோரினேட்டட் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன், அந்த டைம் எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது, பீச்சில் போய் குளிக்கிறப்ப அது மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஸோ எனி ஒரு க்ளீன் வாட்டர் இல்லாத மற்ற அழுக்கான வாட்டர் எது போனாலும் உள்ளுக்குள்ள வர சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி யார் அந்த காதை ரொம்ப க்ளீன் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் அவங்க எடுத்துடுறாங்க, அவங்க வந்து தே ஆர் மோர் ப்ரோன் டு அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் நிறைய வர சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பீப்புள் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அவங்களுக்கு இந்த காதில் வெளிக்காதில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் நார்மலாகவும் வரும், சில சமயம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போன் அஃபெக்ட் பண்ணி ஒரு ஒரு சிவியர் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க டயபெட்டிக் பேஷண்ட் யாருக்கும் வெளிக்காதில் வந்து பெயினோ சீலோ வந்ததுன்னா உடனே வந்து அவங்க வந்து காது மூக்கு தொண்டை நிபுணர் வரணும். ஓகே. ஸோ அந்த இயர் ட்ரம்குள்ளே ஹோல் சொல்லியிருந்தீங்க டாக்டர், அது எதனால் வருது? நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காதில் இன்ஃபெக்ஷன் வரப்போ தான். ஃபஸ்ட்டு அட்டாக் எப்போதுமே ஒரு கோல்டு இல்லை ஃப்ளூ அதில் தான் ஆரம்பிக்கும். அது நோஸ் அண்ட் சைனஸஸ் அஃபெக்ட் பண்ணுறது. அது வந்து அந்த யூஸ்டேஷன் டியூப் நான் சொன்ன மாதிரி நோஸையும் இயரையும் கனெக்ட் பண்ணுற டியூப் வழியாக வந்து நடுக்காதை அஃபெக்ட் பண்ணோம். நடுக்காதை அஃபெக்ட் பண்ணுறப்ப அங்கே வந்து செக்ரீஷன்ஸ், இன்ஃபெக்டிவ் செக்ரீஷன் நிறையா வந்து அக்குமுலேட் ஆகும். அதனால அந்த காது ஜவ்வில் வந்து ஹோல் வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஷண்ட் வந்து காது கேட்கலன்னு வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் அ இஎன்டி சர்ஜன் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப காதில் வந்து வேக்ஸ் இருக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக, சில பேருக்கு கம்ப்ளீட்டாக அது பிளாக் ஆகிருக்கும். அது எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வரும். அந்த they'll be very happy that அண்ட் எஸ்பெஷலி ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் அவங்களுக்கு வந்து காது கேட்குறது வந்து ஒரு ஒன் வீக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கப்போ அவங்களால வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. அது வந்து கிளியர் பண்ணோன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுற இந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாம் இதுக்குண்டான ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம்ல டாக்டர்? யா, அது இந்த ரெண்டு விதமான இயர்ஃபோன்ஸ், ஒரு இயர்ஃபோன் இருக்குது, சம் இயர் மஃப்ஸ் இருக்குது. சம் இயர்ஃபோன்ஸ் வந்து வெளியில் காது மடலில் வைக்கிறது. இயர்ஃபோனில் வந்து சில உள்ளுக்குள்ளே போய் அது ஒன்று வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணினா அது ஒன்றும் பிரச்சனை இருக்க போதில்ல. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்ப அந்த வேக்ஸை வந்து உள்ளுக்குள்ளே தள்ளுற ஒரு வாய்ப்பு வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு இந்த டெஃப்னஸ் ப்ராப்ளம்லாம் வருதுல்ல டாக்டர், அது எதனால்? லைக் அவங்க பர்த் வைஸே வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுனால என்ன ரீசனாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி உள்காதில் வந்து சில இந்த டெலிகேட் ஹேர் செல்ஸ் சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும். அது சில குழந்தைகளுக்கு அது இல்லாமல் போகலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து ஹெரிடிட்டியாக வர சான்சஸ், ஜெனடிக் வைஸ் அவங்க மரபு ரீதியாக வர சான்சஸ் உண்டு. சில சமயம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அது ப்ரெக்னன்சி அப்போ அவங்க தாய் கருவுட்டுருக்கப்போ அவங்களுக்கு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அது இன்னர் குழந்தையோட உட்காத அந்த நரம்புகளை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் உண்டு. மாதிரி மெனிஞ்சைட்டிஸ், பிரெயின் ஃபீவர் சொல்கிற அந்த மெனிஞ்சைட்டிஸ் வந்து அகைன் அது அந்த நரம்புகளை வந்து தாக்குற ஒரு சக்தி உண்டு. இந்த மீசில் சொல்கிற அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் அதுவும் இது தாக்குற சக்தி உண்டு. அப்புறம் சில குழந்தைங்களை ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லுவோம். நம்ம லோ பர்த் வெயிட், ரொம்ப பர்த் வெயிட் கம்மியாக பிறக்கிற குழந்தைங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ரொம்ப நாள் நிற்கும்னு சொல்லுவோம். நியூனிட்டில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ரொம்ப நாள் இருக்கிற குழந்தைங்க. சில குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை, குழந்தை பிறந்த உடனே மஞ்சக்காமலை வரும். அவங்களுக்கு இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹியரிங் லாஸ் வர சான்சஸ் உண்டு. ஓகே டாக்டர், இப்போது தலையில் அடிபட்டதுன்னா, இயரில் ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் ஆல் லைஃப் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதனால்? இது நம்ம தலையில் அடிபட்ட உடனே காது மூக்குலேருந்து ரத்தம் வந்தாலே அது ஒரு சீரியஸ் இன்ஜுரின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஸ்கல்க்கும் ஃபேஸ்க்கும் உள்ள நடுவில் உள்ள அந்த போர்ஷன் ஸ்கல் பேஸ் சொல்லுவோம். அதில் உள்ள ஃப்ராக்சர்னால காது வழியாக ரத்தம் வருது, இல்லை மூக்கு வழியாக ரத்தம் வருங்கிற அது ஒரு அர்த்தம். அது நம்ம அது இருக்கப்போ உள்ளுக்குள்ளே என்ன இன்ஜுரி இருக்கும், பிரெயினில் என்ன இன்ஜுரி இருக்குங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் நம்ம காதை எக்ஸாமின் பண்ணி அது வெளிக்காதுலேருந்து உள்ள இதாக, இல்லை சில சமயம் இமேஜிங் சிடி ஸ்கேன் பண்ணி அதில் ஃப்ராக்சர் இருக்கா, ஃப்ராக்சர்னால உள்ள அந்த ப்ளீடிங் வெளியில் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது வலி இல்லை காது அடைப்பு இருந்ததுன்னா டிசீனஸ் வரும். அது எதனால்? டிசீனஸ் வந்து இன்னர் இயரில்
ஒரு உள்ள ஆர்கன் நம்ம வந்து செமி சர்க்குலர் கேனல் சொல்லுவோம், விட்ரிக்கல் சாக்யூல்னு சொல்லுவோம். இந்த சின்ன அது காதுக்கு எங்கே இந்த நத்த எலும்பு காது கேட்குற ஒரு ஒரு ஆர்கன் இருக்கோ அது பக்கத்துலேயே தான் இந்த பேலன்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால ப்ராப்ளம் வரப்போ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஹியரிங் லாஸும் இருக்கும், அதாவது காது கேட்காமலும் இருக்கும், அந்த சமயம் தலையும் சுற்றும். பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த தலை நல்லா கண்டினியூஸாக சுற்றுது, இந்த ரூம் எல்லாம் சுற்றுது, அது கூட சேர்ந்து ஒரு வாந்தி வர மாதிரியோ வாமிட்டிங் வர மாதிரியோ இருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு ரிங்கிங் நாய்ஸ் சொல்லுவோம், டினிட்டஸ் சொல்லுவோம், அது உள்ளுக்குள்ளே சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இண்டிகேட்ஸ் வந்து நம்ம இன்னர் இயரில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணணும். இது பல கண்டிஷன்ஸ் வந்து இன்னர் இயர் எஃபெக்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து பொசிஷனல் வெர்டிகோ, அது வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். இது காமன்லி ஹேப்பன்ஸ். பேஷண்ட் வந்து ஒரு பொசிஷனில் தலையை வச்சுட்டு இன்னொரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த மயக்கம் வரும், அதனால் நின்றுடும். சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷம் 1 மணி நேரம் அது மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன 3 இதுவுமே இருக்கும், மயக்கம், காது கேளாண்மை அண்டு இரைச்சல், காதுக்குள்ளே இரைச்சல் வருது. இது வந்து நம்ம மீனியஸ் டிசீஸ் சொல்லுவோம். இது காதுக்குள்ளே இல்லை இன்னர் இயருக்குள்ளே சில மெம்ப்ரெயின்ஸ் இருக்கும், அந்த மெம்ப்ரெயின் உள்ள ஃப்ளூயிட் வந்து நிறைய ஓவராக கலெக்ட் ஆகிறதுனால அந்த ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி ஒன்று. அதே மாதிரி ஆட்டோஸ்க்ளரோசிஸ் ஒரு கண்டிஷன். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபேமிலிஸில் வரலாம். யூஸ்வலி ஃபீமேல் பிட்வீன் 25 to 45 years of age அவங்களுக்கு வர சான்சஸ் உண்டு. அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அவங்களேருந்து வர சான்சஸ் உண்டு. இவங்க இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் பேலன்ஸ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த நியூ போன் ஃபார்மேஷனால் வருது. இந்த நியூ போன் ஃபார்மேஷன் ஹியரிங் மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் பேலன்ஸ் ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணி இம்பேலன்ஸ் வர சான்சஸ் உண்டு. ஓகே டாக்டர், அது ஒரு சிவியர் டைப்க்காக வர சொல்லுங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஸோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இயரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தோம். நாளைக்கு அப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை எப்படி தடுக்கலாம், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. Until then, it's bye from ஐஸ்வர்யா.